பிரிட்டானியா பிஸ்கட் ஃபேக்டரி சென்னையிலே அம்பத்தூரில் இருந்தது. தற்பொழுது அதை மூடிவிட்டார்கள். ஆனாலும் இந்த பிஸ்கட் பிரிட்டானியா அது உலகெங்கிலும் கிடைக்கிறது. பிரிட்டன் அந்த பெயரிலிருந்து தான் பிரிட்டானியா என்ற பெயர் வந்தது. அந்த பிரிட்டன், கிரேட் பிரிட்டன் என்று சொல்வார்கள். அது யுனைடெட் கிங்டத்தில் இருக்கிறது. லண்டன் மாநகரம், இங்கிலாந்து, அப்படித்தான் பிரிட்டன். பிரிட்டிஷர்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். பிரிட்டிஷ் அவர்கள் பல நாடுகளை ஆண்டுள்ளார்கள். இந்த பிரிட்டானியா பிஸ்கட் தான் முதலில் உலகெங்கிலும் சென்றது. அது டீ பிஸ்கட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது மாறிவிட்டது. டீயோடு பிஸ்கட்டும் சேர்ந்து சார்ப்பது டீ பிஸ்கட். டீ கடை நமக்கு தெரியும், தேயிலையிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பானகம்தான் அந்த டீ. இப்படித்தான் எப்படி தயாரிக்கிறார்கள் என்றால், அடுமனை பேக்கரி கோதுமை மாவை எடுத்துக்கொண்டு அதில் தண்ணீரை கலந்து சற்று இனிப்பையும் கலந்து பேக்கிங் சோடா என்று சொல்லக்கூடிய அந்த பொருளையும் கலந்து ஒரு அடுப்பில் வைத்து வேக வைத்து அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் போன பிறகு அது பிஸ்கட்டாக மாறிவிடும். இன்று பல வடிவங்களில் பிஸ்கட் இருக்கிறது, பல நாடுகளில் இருக்கிறது. ஒவ்வொரு விதமான பிஸ்கட்டுகள் இருக்கிறது. அதெல்லாம் இன்று புழக்கத்தில் வந்துவிட்டது. எல்லார் வீட்டிலுமே பிஸ்கட், பிரிட்டானியா பிஸ்கட், மாரி பிஸ்கட் என்று பல விதமான பிஸ்கட் எல்லா நாடுகளிலுமே இப்போது பிஸ்கட் வியாபாரம் செழிப்பாக இருக்கிறது. சும்மாவே 2 பேர் பேசுகிறாங்க, டீ சாப்பிட்றாங்களா, ஒரு பிஸ்கட் சாப்பிட்றியா, எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த அளவிற்கு மாறிவிட்டது. அது அவர்கள் ஆரம்பித்தது. அதற்கு முன்னாடி நம்மிடம் அப்படி கிடையாது. நாட்டு பலகாரம் வைத்திருப்போம். அதுதான் இந்த முறுக்கு, சீடை, அதிரசம், இப்படித்தான் கெட்டி உருண்டை, இப்படித்தான் நம்முடைய பலகாரங்கள் இருந்தது. இன்றளவும் அது கிடைக்கிறது. சிலருக்கு, கிராமத்தில் வாழ்ந்தவர்களுக்கு, கிராமத்தில் அதை பயன்படுத்தியவர்களுக்கு, சாப்பிட்டவர்களுக்கு அது தெரியும். ஆனாலும் அதுவும் ஒரு புறம் இருக்கிறது, இதுவும் ஒரு புறம் இருக்கிறது. இதெல்லாம் மக்களுக்கு பொழுதுபோக்குக்காக ஒரு 5 பேர் கூடுறாங்க அப்படின்னா ஒரு டீ சாப்பிட்டுட்டு ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு போகிறது அப்படி வந்து விட்டது. அதனால்தான் ஒரு பதிவாக செய்யணும் யூடியூப் சேனலுக்காக. சிதம்பரம் கொள்ளிடம் அப்படி தான் நிறைய பேக்கரி, நிறைய பேர் மலையாளிகள், கேரளாவிலும் வந்தவர்கள் இது தொழிலாக நடத்துகிறார்கள். அவர்கள் அடுமனை என்று வைத்துள்ளார்கள். அடுப்பு உள்ள ஒரு மனை, அதான் அடுப்பு மனை பேக்கரி. பேக்கிங் சோடா வைத்து தயாரிக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. இந்த இடம் அகரம் அல்லது திருவிக்கா நகர், எஸ்ஆர்பி கோயில் தெரு.